இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க கார்த்தி சார். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க சார். தேங்க்யூ சார். லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க இல்லைன்னா இது இவ்வளவு சீக்கிரமா அப்ரூவல் ஆயிருக்காது. என்ன கார்த்தி சார், நான் செஞ்ச சின்ன உதவியை இவ்வளவு பெருசா பேசுறீங்க? இல்ல சார், உண்மையாவே அது அவருக்கு ரொம்ப பெரிய விஷயம். லோன் தேவைப்பட்ட நேரத்தில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமாம் சார், இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். சகலையும் நீங்களும் இல்லைன்னா எனக்கு இவ்வளோ சீக்கிரம் லோன் கிடைச்சிருக்காது சார். கார்த்தி சாருக்காக இன்னும் எவ்வளோ வேணும்னாலும் பண்ணுவேன். சென்னையில் எங்கள் பிரான்ச்சில் இவர் வேல்யூபிள் கஸ்டமர். ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேனாக அறிமுகமானார், அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. லோன் அமௌண்ட் நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அப்புறம் மாசம் மாசம் தவணை தொகையோட வட்டியும் கட்டணும். சார் அதெல்லாம் கரெக்டாக கட்டிடுவேன் சார். ஓகே சார், நீங்க லோனை கரெக்டா கட்டிட்டா அப்புறம் புதுசா இன்னும் அதிகமா லோன் கேட்டா கூட நாங்க தருவோம். இப்போ ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டு போங்க. இந்தாங்க இந்தாங்க சார், அந்த இடத்துல சைன் பண்ணுங்க. சகல சைன் பண்ணிடுமா? அப்பா முருகா. நெக்ஸ்ட் பேஜில் ஒன்று போடுங்க. நாளைக்கு பணம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஆல் தி பெஸ்ட் சார். ரொம்ப நன்றி சார். வாங்க. ஓகே சார், வரோம். தேங்க்யூ. என்ன சார், எல்லாம் திருப்தியா இருக்கா? எனக்கு எல்லாமே ரொம்ப திருப்தியா இருக்கு சார். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கு சார். கேளுங்க சார். நாங்க நாளைக்கே வந்தா கூட இந்த ஹோட்டல் அப்படியே எடுத்து ரன் பண்ற மாதிரி தான் இருக்கு. நல்ல கண்டிஷன்ல இருக்கு சார். அப்புறம் எதுக்காக இந்த ஹோட்டலை நீங்க விக்கிறீங்க சார்? சார், எனக்கு இந்த ஹோட்டலை தொடர்ந்து நடத்தணும்னு தான் ஆசை. நல்ல லாபகரமா போயிட்டு இருக்கு சார். எனக்கு ஒரே பையன்தான். அவனும் ஆஸ்திரேலியாவில் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நானும் என் மனைவியும் இங்க தனியா இருக்கிறத அவன் விரும்பல. வயசான காலத்துல ஏன் தனியா இருக்கீங்க, என்னோட வந்துருங்கன்னு அவன் சொல்றான். எங்களுக்கும் இங்க இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. அதான் இந்த ஹோட்டலை வித்துட்டு அவன் கூட போய் இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இல்லனா நாங்க இந்த ஹோட்டலை விற்கவே மாட்டோம். சார் சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். உங்களுக்கு இருந்த சந்தேகத்தை கேட்டீங்க, அவ்வளவுதானே. எனிகோ இது ரொம்ப ராசியான ஹோட்டல். இந்த ஹோட்டலை வச்ச பிறகுதான் நான் வீடு வாங்கினேன், காரு வாங்கினேன், பையனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன். ரொம்ப சந்தோஷம் சார். சார், இந்த ஹோட்டல் மெயினான இடத்துல இருக்கிறதுனால நல்ல வியாபாரம் ஆகும். குவாலிட்டியும் டேஸ்ட் மட்டும் நல்லா கொடுத்துட்டா போதும், வியாபாரம் பிச்சுக்கிட்டு போயிடும். உங்க ஹோட்டல் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரிங்க, பேசி முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாம்ப்பா. நம்ம ஏற்கனவே பேசினபடி அதே அமௌண்ட்டுக்கு முடிச்சிடலாம்ல சார்? ஓகே சார், முடிச்சிடலாம். ஓகே. இது கொடுங்க. சகல நீயே கொடுப்பா. நீங்க தானே ஹோட்டல் ஓனர், உங்க கையால கொடுங்க. கொடுங்க. அப்படியே முருகா, நீ தான் துணைக்கு இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இது அட்வான்ஸ் அமௌண்ட் தான் சார். பேலன்ஸ் நாளைக்கு செட்டில் பண்ணிடுறோம். ஓகே சார், நோ ப்ராப்ளம். வரோம் சார். வாங்க சார். வரோம் சார். சித்தப்பா, அவங்க நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்களா? அப்படியா? சரி சரி. டேய், அவங்க நம்ம இடத்த நெருங்கிட்டாங்க. நீ அலர்ட்டாரு, புரியுதா? அவங்க கார் போனது நீ பின்னாடியே போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல லேசா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி நீ நிக்காம போயிடுங்க, புரியுதா? சரிங்கண்ணா.
ஐயோ, ஆக்சிடென்ட்ல நமக்கு எதுவும் ஆகாம இருக்கணுமே. சித்தப்பா அதோ டேய் அந்த கார் தான் சீக்கிரம் போ. பார்த்து ஜாக்கிரதையா பண்ணுங்கடா. சரிண்ணே. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. போ 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 போ. சித்தப்பா வாங்க நம்மளும் போலாம். சரி வா, வந்து பண்ணிக்கிடு. ஏய், ஆளு இல்ல பாரு, அடிச்சு தூக்கு தூக்கு. அக்கா, 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 அக்கா. நம்ம சின்ன மாப்பிள்ள எதை பண்ணாலும் நல்லா யோசிச்சு தான் பண்ணுவாரு. மாமா, தொழிலதிபர் ஆக போறீங்க, வாழ்த்துக்கள். சுவாதி, இப்போதான் சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன். எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம், நல்லபடியா நடக்கணும். குழந்தை பிறக்க போற நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமைஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அண்ணா, அம்மா தப்பா தானேப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. ஜோசியரும் இப்போ அதை தானே சொல்லிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதம்மா, விடு. இது எல்லாத்தையும் மேல இருக்கிற கடவுள் பார்த்து பாரு. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மத்த வேலையெல்லாம் பாரு. மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பெரிய மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்து அவரும் வாழ்க்கையில உயர்றதுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஒரு மாமனாரா நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே நீங்க செஞ்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. அவர் என் சகல மாமா, எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அவருக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? மாப்பிள்ள, நீங்க சொல்றதை கேட்கறப்போ எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு மாப்பிள்ள. நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இதே போல ஒத்துமையாவே இருக்கணும். கண்டிப்பா இருப்போம் மாமா. ரோகிணி,